ஹலோ காய்ஸ், நீங்கள் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி இன் எல்லோ அட் 1 3rd நைட் தான் விளாட போகிறோம். இதுதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸு. நான் இந்த வாய்ஸில் தான் இனிமேல் ஃபுல் வீடியோலாம் கொடுக்க போகிறேன். இதுவும் மட்டும் தான், ஷார்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஏஐ வாய்ஸில் வரும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பேபி வர போய் பார்த்துக்க சொல்கிறாங்க. எதுவுமே இடிலாம் வர இடிக்குது. சரிங்க, ஓகே போவோம். எங்கே இருக்குது இல்லையா? ஓகே, பெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இருங்க, நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து இன்னும் கொஞ்சம் தான் தேவை. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சலுவாதிரா தம்பி. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு மைன்கிராஃப்டில் ஒரு SMB ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் எனக்கு கொஞ்சம் யூடியூபர்ஸ்லாம் தேவை. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களோட சேனலில் அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தாவது நீங்கள் வரலாம். அதோட மிச்சதெல்லாம் இருந்தால் நான் தேவை. அதில் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் நம்மளை டோஸ்ட்டு செய்ய சொல்கிறானாங்க. இருங்க, எங்களுக்கு தெரியல. டோஸ்ட்டு வேறு சாண்ட்விச் செய்யணுமா? இருங்க. நேற்று வந்துச்சு அதுதானே? ஓகே, எங்களுக்கு டோஸ்டரு. இந்த டோஸ்டர் தகுதி இருங்க, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஆயாச்சு. இதுன்னா அது ப்ரெட்டு வைக்கணுமா வேறு? இந்த ப்ரெட்டு ஒரு ப்ரெட்டு போதுமா? போதும், ஒரு ப்ரெட்டு போதும். சரி ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜு திறப்போம். நண்பர்களே, ஏதோ தக்காளி இருங்க, ஒரு ஸ்லைஸ் இருங்க, 2 ஒன்று தான் எடுக்க முடியுமா? சரி, ஒரு தக்காளி எத்தாச்சு. அத்தனை டோஸ்ட்டில் போடுவோமா? ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம்? சரி, 2 தக்காளியாக போட்டு பார்ப்போம். விடுங்க, கீழே இந்த தக்காளி தான். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய இதே வச்சு சீஸ் எடுத்து போடுவோம். சீஸ் பிளேஸ்டர். ஓகே, வச்சாச்சு. நம்ம இல்லையே, நான் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன்னா சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிடலாம் நம்ம. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம்? மீட்டு போடலாமா, ஆனியன் போடலாமா? இருங்க ஒரு நிமிஷம், ஃபோன் லாக் ஆகிடுச்சு. ஓகே, வந்தாச்சு. சீஸ் போடலாம். இருங்க, மீட்டே போடலாம். ஓகே, பேட்டி திரும்பி. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம்? இருங்க, இன்னொரு இதுவும் போடுவோம். சீஸ் இதுவும். ஓகே, போட்டாச்சு. இதுவும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம்? இதில் மஷ்ரூமா? சரிங்க, தக்காளியை இன்னும் மஷ்ரூம் எடுத்துப்போம். ஓகே, மஷ்ரூம் எடுத்தாச்சு. என்னோட எலும்பு ஒன்று மாதிரி இருக்குது. ஓகே, மஷ்ரூமும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு இருங்க. இது நான் தெரில இது. ஓகே, இது வரட்டும், வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு மேலே இன்னும் கொஞ்சம் வேறு நாள் லேயர் போடலாம். இன்னும் முட்டை போட முடியுமா? இருங்க, முட்டை எடுத்து போட்டு போகலாம். ஓகே, என்னோட முட்டை வைக்க முடியல. நம்ம இல்லை, முட்டை போட உடஞ்சிது. என்ன பண்ணணும் தெரியல வேறு. இருங்க, உள்ளே என்ன போட முடிச்சுன்னு பார்க்கலாம். முட்டை எடுத்து இதோ முட்டை எடுத்தாச்சு. இருங்க, தூக்கி போடலாம். தூக்கி போட உடஞ்சிது. என்ன பண்ணணும் தெரியல வேறு இது. ஓகே, சட்டை சாத்திட்டு இருங்க. டோஸ்ட்டு இருங்க, இது வச்சிடலாம். இது இன்னும் ஒரு பிரெட்டு அன்பரில் அங்கே பிரெட் டோஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இருங்க, அதில் போட்டு பார்ப்போம். என்னடா இது ஒர்க் ஆகலை. சரி பரவாயில்ல, இன்னும் துடிக்குது. இருங்க, முட்டை தூக்கி போட்டு பார்ப்போம். அது மேலே தூக்கி போடுறேன். அன்பர்லேயே முட்டை ஒஞ்சிச்சு அதில். சரி ஓகே, நம்ம டோஸ்ட்டு சாத்திடலாம். அவ்வளோதான். இப்போ டோஸ்ட்டு வந்தோம், அப்படியே நல்லா உட்காந்து சாப்பிட வந்தோம். என்னடா வெடிஞ்சிடுச்சு. ஐயோ, என் சாண்ட்விச் போயிடுச்சு, டோஸ்ட்டு மிஷின் போயிடுச்சு. ஃபீட் மீயா நண்பர்களே? ஃபுல்லாக ஃபீட் மீன்னு வருது. என்னன்னு தெரியலையே. அந்த பேபி இன்னும் பால் கொடுக்கணுமா? இப்போ நான் தான் மதரா? டெய். ஸோ ஓகே, இருங்க, ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிடுவோம். நண்பர் தூரமாக போயிடுச்சு. இவரையும் போட்டு கடன் பிரச்சனை வந்துடலாம். தத்தாச்சு. குடிச்சாத்தான் வர கொடுக்கணும். இங்கே கொண்டாடி கவுசாத்திட்டான். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இப்போ போய் தேடணும் போல் இருக்குது. இருங்க, எங்கே வலியுதுன்னே தெரியல சுத்தமாக நம்மளுக்கு. என்னடா இது மூடிட்டு முடியுமா? போக முடியலையே. டோரு பார்த்துட்டேன். டோரு அதுக்கு அந்த பக்கம் சுற்றினு வரணும் போல இருக்குது. வலி வேறு எப்படின்னு தெரில. இருங்க, இந்த பக்கம் ஒரு லாஸ்ட்டில் போயிட்டு திரும்பி போகுமா? இங்கேயும் மூடிட்டுக்குது. இருங்க, வேறு எங்கே போகலாம்? இது வலி போகுது. இந்த வழியில் போனாவது இப்போ எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இங்கேயும் மூடிட்டுக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் மூட்டை சந்தாவே இருக்குது. இருங்க, போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் என்னோடய டிஸ்கார்ட் சேனலில் சேரணுன்னா நான் பயோவில் என் டிஸ்கார்ட் லிங்க்கு கொடுத்துக்கிறேன். மறக்காமல் வந்து ஜாயின் ஆகிடுங்க. அதில் நிறைய எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து கேம்லாம் ப்ளே பண்ணலாம். ஓகே, என்னோட வழியில் இந்த பக்கம் போன பொழுது. இருங்க, எங்கெங்கேயோ சுற்றி எல்லாம் சாப்பிட்டு போட்டு மீதியெல்லாம் உள்ளே கிடக்குது. க்ளீனாக பண்ண மாட்டானுங்க பொழுது. சரி ஓகே, இருங்க, கூலிங் ஆகுது. வெளியே காணும் ஐஸ். இருங்க ஒரு வழி போகுது. ஒரு இது உள்ளே போகணுமோ? ஆமாம், அது உள்ளே தான் போகணும். வழி போகுது, காலியாக தான் போகுது. ஓகே, டோர் திறப்போம். நம்மளுக்கு எதிர் வீட்டில் வந்துட்டோம். இதை நம்ம அந்த 10 நம்பர் வீடு இப்போ எதிர் வீட்டில் இருக்கிறோம். சரிங்க, ஓப்பன் பண்ணுவோம். உட்காந்துக்கிறான் பாருங்க. குடிச்சத்தான் கண்ணுலாம் வச்சு இப்படி உட்காந்துக்கிறான் பாருங்க. ஏய், இந்தா பால் விடு. அம்மா கத்தினே ஆடாதான்.
ஓகே கொடுத்தாச்சு. இது இது குறைச்சலே இல்லை, சாப்பிட்ற போகிறேன். சரி அதை பார்க்காது என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க திரும்ப போயிட்டாங்க. டெய்டி கூட அப்படி இருங்க, திரும்பிட அவனை பத்திரமா உட்கார வைப்போம். உட்காரம் பொம்முன்னு உட்காரு, வெயிட் பண்ண எத்தனை போயிட்டு. ஓகே இருங்க எத்தனை வருவோம் இதோ இருக்குது. ஓகே எத்தனை போய் போடணும் போல இருக்குது. நம்பர்லாம் கொஞ்சம் இல்லை இதுவாகுது. நம்பர் வச்சு சாத்தனா மாட்டான் அவன். டேய் நம்பர் அவன் சாத்தனா மாட்டான் நம்மள. இதோ பாருங்க டேய் அவங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரொம்ப இதுவாகுதே. நம்பர்லையும் அங்கே அவன் பொம்மைலாம் வச்சு நம்மள அடி. நான் பொம்மை ஃபீட்டிங் பாட்டெல்லாம் வச்சுட்டே நின்று வேர்லாம் விட்ற உள்ள இருங்க. இருங்க சுற்றின்னு போய் பார்ப்போம். வர வழியில் இந்த பக்கம் தான் சுற்றின்னு போனானே நான். நீங்கள் சுற்றின்னு போயிட்டு வழியில் ஒழுங்காக போக மாட்டுது. ஓகே இப்போ ஸ்டெப் ஏறி மேலே போய்ட்டு அந்த இது ஒத்துன்னு வரணும். குழந்தைங்களாம் வாயில் வைப்பாங்களே அது வச்சு தான் என்னோட சமாதப்படுத்தணும் போல இருக்குது. டே மூவரை தான் ஆனவனும் குறுக்க வந்து நேர்றான். இருங்க போவோம் ஜோருக்கு இதுதானே. இதுதான் ஓடி அத்தாச்சு. இதுதான் திரும்ப வைப்போம். வாயில் வைக்கணும். இது ஒரு ஃபோன் ஓவர் ரீடிங் ஆகுது. ஓகே திரும்பி வச்சிடலாம். இருங்க டேய் எங்கடாக்குற தூக்குறான் இருக்கு. கரெக்டாக அவன் கிட்ட போய் வைக்கணும் ஒன்று. இப்போ அப்படி நான் சைத்தான் பறக்க விட்டாச்சு. நண்பர்களே எல்லாம் சேஃப்டியாக இருங்க இவங்ககிட்டலாம். இது மாதிரி இந்த கேம் நம்ம தொடர்ந்து போனோம்னா கமெண்ட் செக்ஷனில் எதனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு எஸ் ப்ரோ இல்லைனா வேணான்னு எதனா ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்க திரும்பி ஒன்று மேலே வச்சிடலாம். டேய் இருங்க நண்பர்களே முறையாக நம்மளை பார்த்து மாட்டிக்கணும். அவங்களோட சூழ்ச்சியில் மாட்டிக்கணும். இப்போ நம்மளை உட்கார வச்சு நம்மளுக்கு ஸ்டோரி நடத்தலாம். நான் தம்பி சொல்லு எல்லாம் கேட்டுதான் இருப்போம். இல்லை இது போடலாமா? இல்லை மைன்கிராஃப்ட் சர்வர். மைன்கிராஃப்டில் ஒரு சோலா கேம் பிளேன்னு ஒன்று தேய்ச்சிக்கிறேன் நான். இதுதான் மைன்கிராஃப்டில் நம்ம தப்பிக்கணும் சர்வே பண்ணுற மாதிரி ஒரு கேமு. அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன இம்ப்ரூவ் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரிலன்னு தான் இந்த கேம் போடுறேன் நான். போட்டுலாம் தூக்கி அதுதான் என்ன சொன்னோம். ஸ்டோரி புக் ஃபஸ்ட் நம்ம இதுவை துவக்கணுமா? அவங்ககிட்ட பொம்மை இருங்க, அந்த பொம்மை துவைப்போம். இதுதான் அந்த பொம்மை நேராமா. இதுதான் திரும்பி அவன் மேலே தூக்கி போட்டுடலாம். இந்த அடி அப்படி பொம்மை தான் தள்ளி வச்சுன்னு இருங்க. ஸ்டோரி நான் சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு. ஓகே இதுதானா? சரி ஓகே ஸ்டோரி அவனுக்கு சொல்லி கொடுப்போம். இருங்க இதெல்லாம் பச்சு நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸ்கிப் கொடுப்போம். ஸ்கிப் ஆக மாட்டுது. இல்லை ஸ்கிப் ஆக மாட்டுது. ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே அப்படியே ஒவ்வொன்றோட ஸ்கிப் பண்ணி போவோம். சும்மா ஓட விடுவோம். கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் ஓடல. நம்பரில் என்னன்னு தெரியல. அடிக்கடி இந்த கேம் கொஞ்சம் பக்குன்னு லேக் ஆகுது. அது மட்டும் நான் கொஞ்சம் பார்க்கணும். இருங்க ஓகே என்னடா 1 செகண்ட் இருங்க. ஓகே மூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் திரும்பி வந்து ஓகே திருப்பாச்சு. நம்ம மாட்டிக்கணும். அவனோட சுயரூபத்தை காட்டிட்டான். இப்போ அவன் ராஜா மாதிரி நம்மளை போய் கீழே உட்கார படுக்க வச்சிட்டான். தெரிதா? அவன் இப்போ ராஜா. நம்ம அவன் கீழே இருக்கிறவங்களாம் நம்பளே அவனோட உலகத்தை இட்டும் போகிறான். நம்மள இட்டும் போயிட்டான். இது நம்ம எதில் வந்துட்டோம். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. பை பாய். குட் நைட். ஓகே தேங்க்யூ.